அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் கால்ஃபரான என்டிபிசி எக்ஸாமுக்கான புக் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னே இன்னும் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காண்டி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போயிடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் 2 ஸ்டேஜில் நடக்கும். சிபிடி 1, சிபிடி 2 2 ஸ்டேஜாக நடக்கும். சிபிடி 1 டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 நிமிடம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு மார்க்கு. நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்கு. டோட்டலாக 4 மார்க் போகும். இரண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிபிடி 2 இருக்குது. சிபிடி 2 பார்த்தீங்கன்னா அதே 90 நிமிடம். ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 120. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒவ்வொரு மார்க்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது 3 கொஸ்டின் தப்பாக போட்டீங்கன்னா ஒரு மார்க் நெகட்டிவ் மார்க் போகும். 2024ஆம் ஆண்டு கால்ஃபர் ஆகியிருக்கிற அனைத்து ரயில்வே எக்ஸாமுக்குமே இந்த ஒரு புக் லிஸ்ட் போதுமானது. 2024ஆம் ஆண்டு கால்ஃபர் ஆகியிருக்கிற என்டிபிசி எக்ஸாமோட மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினும், சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டினும் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு மார்க்கு. இப்போ வாங்க நம்ம புக் லிஸ்ட் பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் மீடியத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒய்சிடி ரயில்வே மேக்ஸ் புக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லாவோட ரயில்வே எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ககன் பிரதாப் கிளாஸ் நோட்ஸு. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்குது. நான்காவதாக பார்க்க போகிற புக்கு பார்த்தீங்கன்னா கிரண் பப்ளிகேஷன் மேக்ஸ் புக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஐந்தாவதாக பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பினாக்கலே மேக்ஸ் புக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி வித் எக்ஸ்பிளேஷனோட இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற புக்கு பார்த்தீங்கன்னா ராகேஷ் யாதவ் மேக்ஸ் புக்கு புக்கு. இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி புக்கு. இது பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கும் சேம் சிலபஸ் தான். அதனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா கொஸ்டினுமே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தீங்கன்னா ஒய்சிடி ரயில்வே மேக்ஸ் புக் இதுவே போதுமானதாக இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு. நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்த்தீங்கன்னா சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினும், சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டினும் கேட்பாங்க. அதுக்கான புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலும் அதில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் சால்வோட பார்த்தீங்கன்னா ஒய்சிடி ரயில்வே ரீசனிங் புக்கு, கிரண் பப்ளிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் புக்கு, அடுத்து பினாக்கலே ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் புக் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிக்கன் ரீசனிங் புக்கு. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எந்த புக்கு நல்லா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங்கோட பார்த்தீங்கன்னா ஒய்சிடி ரயில்வே ரீசனிங் புக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம கடைசியாக மற்றும் மூன்றாவதாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இது சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டினும், சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினும் கேட்பாங்க. இதுக்கான புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு ப்ளஸ் சால்விங்கோட பார்த்தீங்கன்னா பினாக்கலே ஜென்ரல் நாலேஜ் புக்கும், ஒய்சிடி ரயில் ஜென்ரல் நாலேஜ் புக்குமே போதுமானது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அரிக்கன் ஜென்ரல் நாலேஜ் புக்கு. கரண்ட் அஃபேரியஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஸ்டடி கரண்ட் அஃபேரியஸ் புக்கு நல்லா இருக்குன்றாங்க. அதே பார்த்தீங்கன்னா லூசன் ஜென்ரல் நாலேஜ் புக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு என்சிஆர்டி புக்கு ஓரியன்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6th to 10th என்சிஆர்டி புக்கு படித்தாலே போதுமானது ரயில்வே எக்ஸாம்களுக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா லூசன் ஜென்ரல் நாலேஜ் புக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒய்சிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் புக்கு படித்தாலே போதுமானது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.